கொண்டக்கடலை குருமா என்னோட ஸ்டைலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் தெரியிற பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது மைல்டாக இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம். இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும்லாம் அவசியம் இல்லை, இது லேசாக வதக்கிக்கிட்டாலே போதும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை, நான் வந்து இது கொஞ்சமாக தான் செய்கிறேன், டின்னருக்கு தான் செய்கிறேன். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு, மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், மல்லித்தூள், இதெல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் வந்து லேசாக போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குருமா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போவே ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க, அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் வச்சிடாதீங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. அது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு விசில் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒரு விசில் விட்டாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி பாயில் பண்ண கொண்டக்கடலை தான். நீங்கள் இதுவே ஊற வச்ச கொண்டக்கடலை வச்சு செய்கிறீங்கன்னா 2 விசில் விட்டிங்கனாலே போதும், நல்லாவே வெந்துடும். குருமாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் நாங்கள் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தான் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பர்சனலாக இட்லிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிள் கூட இது செய்யறது. மறக்காமல் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆவி பறக்க பறக்க குருமாவை இட்லியில் நல்லா முழுகிற மாதிரி ஊற்றி அது ஊற வச்சு சாப்பிட்ற ஃபீலே தனி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான சூப்பர் டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.